எஸ்தருக்கு தெளிவாக தெரிந்தது, என்னுடைய அழகு கவர்ந்தெழுக்க போகிறதில்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பண்புகள் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கவர்ந்தெழுக்க வேண்டும். நான் ராஜஸ்திரியாக மாறுகிறேனோ இல்லையோ, நான் இந்த இடத்துல ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு பெண்ணாக நான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய நோக்கமாக இருந்தது. ஒரு பொறுமையான பண்புகள், பொலைட் நேச்சர், பொறுமையான பண்பு, சப்மிஷன் டு தி அத்தாரிட்டிஸ், அங்க இருக்கிற அதிகாரங்களுக்கு பணிவாக கீழ்ப்படுகிற ஒரு பண்பு. she had pleasing behaviors, பிரியப்படுத்துகிற வார்த்தைகள், பிரியப்படுத்துகிற செயல்கள். அவளுடைய பேச்சு ஆட்களை பிரியப்படுத்துது, அவள் நடந்து கொண்ட முறைகள் ஆட்களை என்ன செய்தது? பிரியப்படுத்தினது. மற்றவர்களை அவள் கையாண்ட விதம் ஆட்களை என்ன செய்தது? பிரியப்படுத்தியது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கும் தன்னை வளர்த்த மொர்தெகாய்க்கும் அவள் கீழ்ப்படிந்து கடைசி வரை நடந்து கொண்ட பண்புகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? கவனிக்கப்பட்டது. அவள் கர்த்தரை ஆழமாக நம்பினாள். என்னுடைய அழகு ஒருவேளை அரண்மனைக்கு வரை கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் இந்த அரண்மனையிலிருந்து ராஜாவின் அறைக்குள் போக வேண்டும் என்றால் அது என்னுடைய அழகு அல்ல, அது கர்த்தருடைய செயல் அங்கே நடக்க வேண்டும். ஆகவே நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று அவள் ஆழமாக நம்ப ஆரம்பித்தாள். நீங்கள் எஸ்தரின் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது நாம் விளங்கிக் கொள்கிறோம், தன்னுடைய சுபாவங்களை வளர்ப்பதற்கு அவள் நேரம் எடுத்தாள். எஸ்தர் had taken time to develop her characters. பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு, அழகாக்குவதற்கு நேரம் அல்ல. ஏற்கனவே அன்றைக்கு நான் சொன்ன ஹியூஸ் என்கிற ஒரு வார்த்தை எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு பேர் என்னது? எபிரேய மொழியில் ஹியூஸ். அதுக்கு அர்த்தம் என்னன்னா பாலிஷ். என்ன அப்படிதான் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. அதுக்கு பாலிஷ் அர்த்தமா? 12 மாசம் பாலிஷ் பண்ணாங்க. 12 மாசம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இயர் அவங்க என்ன செய்தாங்க? அழகுபடுத்துவதற்கு அவர்கள் கிட்டத்தட்ட 1 இயர் என்ன செய்தார்கள்? அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் தன்னுடைய வெளியரங்கமான தோற்றத்தை அழகுபடுத்துகிறதை விட தன்னுடைய உள்ளான பண்புகளை அழகுபடுத்துவதற்கு அவள் நேரம் எடுத்துக்கொண்டாள். அதுதான் அவளுக்கு வெற்றியை தேடி கொண்டு வந்தது. அல்லேலூயா, சத்தம் ராமன் சொல்லி சொல்லமா. எஸ்தருக்கு தெளிவாக விளங்கினது, மற்றவர்கள் நினைக்கிறதை போல அழகு சாதிக்க போகிறதில்லை. அழகெல்லாம் மாயை, ஒரு நாள் என்ன செய்துவிடும்? மறைந்து போய்விடும். ஆனால் சுபாவங்கள் ஒரு நாளும் மறையாது என்பதை அவள் ஆழமாக என்ன செய்தால்? அறிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம்.